அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சொல்லுங்களேன். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அஅராஃபில் துஆ சம்பந்தமாக அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்லி காண்பிக்கிறான். இந்த துஆவை பற்றி கொஞ்சம் நாம் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலைகளில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். துஆ என்பது மிக உன்னதமானது. அதை பற்றி விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அது அஜல்லுல் இபாதா, இபாதத்திலேயே மிக மிக உன்னதமானது, நம்முடைய இபாதத்திற்கு உயிரூட்டக்கூடிய உன்னதமானது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துஆக்களை செய்து இந்த உம்மத்திற்கு அதன் மூலமாக சிறந்த வழிகாட்டி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இந்த துஆ விஷயத்திலே மார்க்கமில்லாத சில விஷயங்களை மார்க்கமாகவும், மார்க்கம் கற்றுத்தந்த சில விஷயங்களை அது மார்க்கம் இல்லாதது போலவும் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை இன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒன்றும் மார்க்கத்தை அறியாதவர்கள் அல்ல. குர்ஆனிலும் ஹதீஸிலும் முங்கி மூழ்கி முத்தெடுத்தவர் அவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் ஆய்வு செய்த விதம் என்பது சாதாரணமானதல்ல, மிக அழுத்தமானது, மிக ஆழமானது. இன்று நாம் மேம்புல் நுழைந்து அப்படியே மேய்ந்தவர்களாக அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஒண்ணுக்கொண்டு ஒரு தொடர்பும் இல்லாமல் எதையாவது வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை விளங்குவதற்கிறதே, இந்த மார்க்கத்தை கூறு போடுவது என்பது மாத்திரமல்லாது இந்த தீனுடைய அடிப்படைகளை தகர்த்து விடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, கடந்த ஜும்மாவில் ஒரு ஆள் தொழுது முடிச்சுட்டு கேட்டார், அசத்து நான் தொழுகையில் ரொம்ப நேரம் துவா ஓதுறேன், அது கூடுமான்னார். துவா ஓதலாம், என்ன துவா ஓதுறேன்னு கேட்டேன். தமிழ்ல துவா ஓதுறேன்னார். தொழுகை பூரா பாத்திலா போச்சு பெருமக்கள். ஒரு சந்தேகம் இல்லை, இந்த உலகத்தில் இந்த கருத்தை சொன்னவர்கள் உலகத்தில் ஒரு மேதையும் கூட சொல்லித் தரவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் அரபியில் இருந்தாங்க, அதனால அவங்க அரபியில் ஓதுனாங்க. நம்ம தமிழில் இருக்கிறோங்கிறதுனால தமிழில் ஓதுனோம். அல்லாஹ் அக்பர் தமிழில் சொல்ல வேண்டியதானே, அது எதுக்கு அரபியில் சொல்கிறோம்? சில பேர் அக்பர் தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் தமிழில் சொல்ல, அல்லாஹ் மகா பெரியவன் தக்பீர் கட்ட வேண்டியதானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுகையில் பூரா தமிழில் ஓத வேண்டியதானே. நமக்கு தெரிந்த அந்தந்த மொழிகளை ஓதினால் என்ன ஆகும் பெருமக்களே? மார்க்கத்தை கூறு போடக்கூடிய காரியம் அல்லவா அது? இபாதத் அது பெருமக்களே. மார்க்கம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. தொழுகையில் நாம் ஏதாவது ஒரு இடத்திலே வேறு மொழியிலே ஒரு வார்த்தையை சொன்னோம் என்று சொன்னால், அது ஃபர்லான தொழுகையானாலும் சரி, சுன்னத்தான தொழுகையானாலும் சரி, தொழுகை பாத்திலாகிவிடும். எல்லா இம்மத்துகளும் சொல்கிறார்கள். சில விஷயம் இருக்குது, நல்லது இல்ல, இப்படி செய்தா நல்லது, அது வேறு விஷயம். தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியம் என்று சொல்லும் பொழுது அது விஷயத்தில் நாம கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அருமையான பெருமக்களே, அவங்க சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கிறது அல்ல. இது விஷயத்தில் எவ்வளவு விஷயங்களை வேண்டுமானாலும் தொகுத்து சொல்லலாம். மார்க்கம் அது விஷயத்தில் நமக்கு தெளிவாக கற்று தந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதே போல கூட்டாக செய்யக்கூடிய, தனியா ஓதுற துவாவை பத்தி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. கூட்டா துவா ஓதலாமா? இன்னைக்கு நம்மள உள்ள சில நல்ல மனிதர்களும் கூட, இபாதத்திலே தொடர்புள்ள ஆட்களும் கூட தொழுது முடிச்சுட்டு இவங்க வாயாசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறா, சேர்ந்து துவா ஓதும்போது ஆமீன் சொல்லாம இவங்க தனியா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த தீன் இல்லை என்பதை போல எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, மார்க்கத்தை தெளிவா விளங்கணும். எந்த காரியமானாலும் சரி, மார்க்கத்தை இவங்க கேட்கிறது ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், இது தீன், இது யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் யோசித்து எடுங்கள். இது உங்களுடைய துன்யாவை மாத்திரமல்ல ஆகிரத்தையும் வெற்றி அடையக்கூடிய, நஷ்டப்படுத்தக்கூடிய காரியம். இது ஒன்று வெற்றி அடைய செய்யும், இல்லை என்று சொன்னால் நஷ்டப்படுத்தி விடும் என்பதனால இது விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், யாரிடத்திலிருந்து நீங்கள் தீனை எடுக்கிறீர்கள் கவனமா இருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, ஒரு ஆள் துஆ ஓத மற்றவங்க ஆமீன் சொல்றது, தொழுகைக்கு பின்னால துஆ ஓதி இமாம் துஆ ஓதி மற்றவங்க ஆமீன் சொல்றது, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரம் 2-3 ஹதீஸ்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அருமையான பெருமக்களே, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நாம தெரிந்த அல்லது நான் கூட சத்தியமேலும் ஒரு புக் வெளியிட்டு இருக்கிறேன், அதில் கூட பிரபல்யமான அந்த ஹதீஸை நான் பதிவு செய்திருக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாக்கிம்ல ரொம்ப தெளிவான ஹதீஸ், சும்மா அப்படி அப்படின்லாம் இல்லை, ரொம்ப தெளிவான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது. 6215வது ஹதீஸ் ஹாக்கிம்ல வரக்கூடியது. அருமையானவர்களே, மஸ்ஜித் நபவியில சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி 3 பேர் உட்கார்ந்தாங்கன்னா, நான் ஒரு துஆ ஓதுறேன், நீங்க 2 பேரும் ஆமீன் சொல்லணும், அப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு சஹாபி, இந்த 3 பேர் ஒரு ஆள் துஆ ஓத மற்ற 2 பேரும் இவருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சபைக்கு வருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே நாங்க எல்லாரும் அமைதியாயிட்டோம். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே, எங்க கூட வந்து உட்கார்ந்துட்டாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னத்தை செய்துட்டு இருந்தீங்களோ திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன செய்துட்டு இருந்தோங்கிற ரசூல் உணர்ந்தாங்க, அதை திரும்ப செய்யுங்க. நாயகமே, நாங்க ஒரு ஆள் துவா ஓத மற்ற 2 பேரும் ஆமீன் சொல்லிட்டு இருந்தோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்போ நீங்க ஓதுங்க, நானும் சேர்ந்து ஆமீன் சொல்றேன். அப்ப அந்த சஹாபிகள் 2 பேரும் ஓதினாங்க. அதில் ஸைத் இப்னு சாபித் ஓதினார்கள், இன்னொரு சஹாபி ஓதினாங்க. அவங்க ஏற்கனவே என்ன துஆவை ஓதினார்களோ அந்த துஆவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். இதை சொல்லி முடிச்சிட்டு 3வது அதற்கு அபூ ஹுரைராவுடைய வாய்ப்பு. அவங்க என்ன செய்தாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா, யா அல்லாஹ் எந்த விஷயத்தை கேட்டாலும் மறக்க கூடாது, அப்படி ஒரு பாக்கியத்தை தா ரஹ்மான் என்று துஆ செய்தாங்க. கேட்டுட்டு என்னுடைய 2 தோழர்கள் எனக்கு முன்னால வந்து சின்ன விஷயம் ஒரு பாக்கியங்களை கேட்டார்களே, அதில் எனக்கும் ஒரு பங்கை தான் துஆ ஓதிட்டாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லிட்டாங்க. இப்போ அதற்கு அபூ ஹுரைராவுக்கு 3 கிடைச்சு போச்சு. மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்களா, ஒவ்வொரு ஆளும் 1 தான் ஓதிக்கிட்டு இருந்தோம், இப்போ 3 அதற்கு அபூ ஹுரைரா வாங்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, தௌஸ் கூட்டத்தை சார்ந்த அபூ ஹுரைரா இந்த காரியத்தில் இந்த போட்டியில் உங்களை முந்தி விட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் துஆ ஓத யார் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க? ஒரு ஆள் துஆ ஓத மற்றவங்க ஆமீன் சொல்லலாம் என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதற்காக சொல்கிறேன். அதே மாதிரி தபரானில் ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3456வது ஹதீஸ், ஒரு ஆள் துஆ ஓதி மற்றவங்க ஆமீன் சொன்னால் அந்த துஆ சீக்கிரம் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். நாம தனியா ஓதுற துஆவை விட ஒரு கூட்டாக அமர்ந்து ஒரு ஆள் துஆ ஓத மற்றவர்கள் வயுஅம்மினு சாயிருஹும், ஹதீஸினுடைய வாசகம், வயுஅம்மினு சாயிருஹும், மற்றவர்கள் ஆமீன் என்று சொன்னால் ஃபயதுஉ வாஹிதுன், ஒரு ஆள் துஆ ஓதுகிறார், வயுஅம்மினு சாயிருஹும், மற்றவர்கள் ஆமீன் என்று சொன்னால் இல்லா அஜாபஹுமுல்லாஹ், அந்த துஆவை அல்லாஹ் சீக்கிரமாக கபூல் செய்கிறார். பெருமக்களே, நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, ஞாபகம் வைக்கிறீர்கள், சாலிஹீன்கள் அவர்கள், அருளாளர்கள் அவர்கள், நம்மை விட குர்ஆனையும் ஹதீஸையும் ஆழ்ந்து ஆய்ந்தவர்கள், அதிலே அவர்கள் அந்த அளவுக்கு தேர்ந்தவர்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பற்றி பிடித்தார்கள் அந்த பெருமக்கள். அதே மாதிரி இதனாலதான் சஹாபிகளிலேயே சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, 2 சஹாபாக்கள். நாளைக்கு உஹதுனுடைய யுத்தம் நடக்க போகுது. இந்த 2 பேரும் சொன்னாங்க, நான் தனியா துஆ ஓதிக்கிறலாம், நீங்க தனியா துஆ ஓதிக்கிறலாம், ஆனா ஒரு ஆள் துஆ ஓதி மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் ரப்பிடத்தில் சீக்கிரம் கபூலாகும் என்ற உன்னதமான திருநபியினுடைய வாக்கிற்காக நாளைக்கு நடக்க போற யுத்தத்தில் எனக்கு என்ன வரணும்னு நான் ஒரு துஆ ஓத போறேன், உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசையா இருக்குது, நீங்க அதை துஆ ஓதுங்க. 2 பேரும் துஆ ஓதுறாங்க. அதுல ஒரு சஹாபி, யா அல்லாஹ் நாளை நடக்க இருக்கக்கூடிய யுத்தத்திலே மல்யுத்தனான ஒருவனை, புஜபலம் கொண்ட ஒருவனை, மிக மிக வீரனை நான் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும், அவன் கடைசியில் நான் அவனை வீழ்த்தணும்னு துஆ ஓதுறாங்க. ஆமீன் சொன்னாங்க. 2வது அவங்க துஆ ஓதுறாங்க, யா அல்லாஹ் நாளை நடக்கக்கூடிய யுத்தத்திலே புஜபலம் கொண்ட வலிமையான வீரமிக்க ஒருவனை நான் எதிர்த்து நிற்க வேண்டும், உனக்காக ரப்பே, உன் திருப்திக்காக அவன் என்ன வீழ்த்தணுங்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அறுக்க வேண்டும், என்னுடைய காது அறுக்கணும், என்னுடைய மூக்கு அறுக்கணும், என்னுடைய விரல்களை துண்டிக்கணும். கியாமத்தில் எப்படி இறந்தாங்களோ அப்படி எழுப்பப்படுவார்கள் அல்லவா. நான் எழுப்பப்படும் பொழுது ரப்பே நீ என்னிடத்தில் கேட்கணும், எனக்காக நீ என்ன செய்தேன், ரப்பே உனக்காக நான் ஷஹீதானே நான் சொல்லணும், நீ ஆமான்னு சொல்லணும். அவ்வளவு துஆவை ஓதுறாங்க. நீ ஆமா, நீ உண்மைதான் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்ல மற்ற சஹாபிகள் துஆ ஆமீன் சொன்னார்கள். பெருமக்களே, இன்றைக்கும் உஹதிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பறந்து கிடந்த அவங்களுடைய அவயவங்களை எல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் அடக்கினார்கள். அதனால ஒருவர் துஆ ஓத மற்றவர் ஆமீன் சொன்னால் அது ரப்பிடத்தில் சீக்கிரம் கபூலாகும் என்பது திருநபியினுடைய வாக்கை சஹாபிகள் தங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃபரத் கிதாபில் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் இயாஸ் பிறந்த ஒரு விருந்து, பிள்ளை பிறந்ததுக்காக ஒரு விருந்து வச்சாங்க. விருந்து வச்சு சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து என் பிள்ளைக்காக நீங்க துஆ செய்யணும்னு சொன்னாங்க. எல்லாரும் துஆ செய்தாங்க. துஆ செய்து முடிச்ச பிறகு ஹஜ்ரத் முஆவியா அவர்கள் பெரிய சஹாபி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல் அதபுல் முஃபரதிலே கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்க எல்லாம் துஆ செய்தீங்க சரிதான், இப்ப நான் ஒரு துஆ ஓதுறேன், இன்னி அதுஉ பி துஆஇன் ஃபஅம்மினு, என் அருமை சஹாபிகளே நீங்க ஆமீன் சொல்லுங்க. நான் துஆ ஓதுறேன், ஏன்னா என் பிள்ளைக்கு என்னென்ன வரணும்னு எனக்கு சில ஆசைகள் இருக்குது, அதை நான் துஆவாக ஓதுகிறேன், ஃபஅம்மினு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவங்க துஆ ஓத மற்ற சஹாபி ஆமீன் சொன்னதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப் முஃபரதிலே, அவங்க அதபுல் முஃபரதிலே தங்களுடைய கிதாபிலே இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார். அருமையான பெருமக்களே, அதே மாதிரி மனிதர்கள் துஆ ஓத மலக்குமார்கள் ஆமீன் சொன்னார்கள். ஹதீஸ்ல வருது, மனிதர்கள் இன்னைக்கும் சரி ருக்குன யமானி
ஹரமிலே ருக்ன யமானின் ஒரு இடம் இருக்குது இல்லையா, ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால் உள்ள இடம். அந்த இடத்தில் நின்று ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா. ரப்பே, துன்யாவையும் ஆখিরাத்தையும் கைராக்கித்தா, அது மாதிரி எங்களுக்கு மன்னிப்பையும் உன் புறத்திலிருந்து ஆஃபியத்தையும் தா என்று யாராவது துஆ ஓதினால் அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சில மலக்குகளை சாட்சி வைத்திருக்கிறான். அவங்க ஓதக்கூடிய துஆவுக்கு அந்த மலக்கு ஆமீன் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருள்வானாக, அந்த மலக்குகளுடைய ஆமீனை பெரும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. மனிதர்கள் துஆவோட மலக்குகள் ஆமீன் சொன்னார்கள். ஏற்கனவே உள்ளதுல சஹாபாக்கள் ஓதினார்கள், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. சில சஹாபாக்கள் ஓதினார்கள், வேறு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள். மலக்குமார்கள் துஆ செய்ய, மனிதர்கள் துஆ செய்ய மலக்குமார்கள் ஆமீன் சொன்னார்கள். வேற ஹதீஸ்ல வருது. நான் உதாரணத்திற்காக ஒன்னொன்னு சொன்ன பெருமக்களே, இல்லைன்னா ஒரு விஷயத்தையும் முழுமையாக சொல்லலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மலக்குகள் துஆ ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. வருது இல்லையா, மெம்பர் படியில ஏறினாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. இரண்டாவது படியில ஏறினாங்க, ஆமீன் சொன்னாங்க. மூணாவது படியில ஏறினாங்க, ஆமீன் சொன்னாங்கன்னு வருது. என்ன மலக்கு துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் ஒரு மனிதனை வந்தடைந்தும் அதை பாக்கியமாக கழிக்காதவனுக்கு நாசம் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார். ஒரு ஆள் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அது ரப்பிடத்தில் எவ்வளவு அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதை பார்க்கிறோம் என்பது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் வருது, புகாரில இருக்குது. இதா தஅவுது ஃபஅமினு, நான் துஆ ஓதினா நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்கன்னு ரசூல் சொன்னார். இதா தஅவுது, நான் துஆ ஓதினால் ஃபஅமினு, முஃமின்களே நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவும் கூட பெருமக்கள். அதற்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். முஸ்னத் பஸாரிலே, அபூ யஅலாவிலே, பல கிதாபுகளில், ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி. நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறாரு. நஜ்ஜாஷி மன்னர் அபிசீனியாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிகள் கூட்டத்தை அனுப்பியிருந்தாங்க. நீண்ட வரலாறு. ஒரு சஹாபிகளுடைய கூட்டத்தில் செய்தனா ஜாஃபர்லானுடைய தலைமையில் அனுப்பியிருந்தாங்க. இவங்க ஜாஃபர்லான் அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், மூமின்கள் என்றால் யார் என்பதை எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. அதுக்கு பிறகு மன்னர் நஜ்ஜாஷியுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றம் வந்துருச்சு. அது எப்படி மாற்றம் வந்துச்சு, என்ன பேசினாங்க, புகார்ல நீண்ட வரலாறு சம்பந்தமா வருது. கடைசியில அந்த சஹாபிகள்லாம் மக்கா திரும்புறாங்க. மக்காவுக்கு திரும்ப போகிறார்கள். திரும்பக்கூடிய நேரத்திலே மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர் சொன்னார், என்னென்ன அவங்களுக்கு உதவிகள் செய்யணுமோ, அவங்களுக்கு என்னென்ன கண்ணியம் செய்யணுமோ எல்லா கண்ணியத்தையும் செய்துவிட்டு மன்னர் நஜ்ஜாஷி ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். மன்னர் நஜ்ஜாஷி அந்த சஹாபிகளுடைய கூட்டத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அக்பிரு சாஹிபக்கும் பிமா ஸனஅது லக்கும், நான் உங்கள் விஷயத்தில் எப்படி நடந்தேங்கிறத நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க. நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லணும். சொல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்ல, வஹாதா ருசுலி மின்கும், ஏதோ என்னுடைய தூதரையும் உங்களோடு சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எனக்காக அவங்க துஆ செய்யறதுக்கு நீங்க சொல்லணும். குறிப்பா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் பரிசுத்தமானவனாக ஆக வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ செய்வதற்கு உங்களுக்கு நான் பொறுப்பு சொல்லி அனுப்புகிறேன். உங்களுக்கு எல்லா பரிசையும் கொடுத்து அனுப்புனாங்க, தூதர்களையும் கொடுத்து அனுப்புனாங்க. அங்கிருந்து நேரா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சஹாபிகளுடைய தலைமையில் அங்கு வர்றாங்க. வந்தவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஹதீஸ்ல வருது, ஃபதஆ ஸலாஸ மர்ராத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லின் நஜ்ஜாஷி, அல்லாஹும்ம அக்ஃபிர் லின் நஜ்ஜாஷி, அல்லாஹும்ம அக்ஃபிர் லின் நஜ்ஜாஷி. யா அல்லாஹ், நஜ்ஜாஷி மன்னருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயா. இக்கட்டான இந்த நேரத்தில் என்னுடைய அருமை தோழர்களை அரவணைத்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்பிய ஹதரத் நஜ்ஜாஷி அந்த மன்னருடைய அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஃபகாலல் முஸ்லிமூன ஆமீன், ஹதீஸ்ல அதுவும் வருது. முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துஆவுக்கும் ஆமீன் 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 என்று சொன்னதாக வருகிறது. அருமையான பெருமக்களே, அதனால துஆ செய்வது என்பது இருக்கிறதே, அதிலும் கூட்டாக துஆ செய்வது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. ரப்பிடத்தில் அது சீக்கிரம் கபூலாகும் என்பதை சஹாபிகள் விளங்கி இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா 3 பாக்கியத்தை தந்திருக்கிறான். யகூதிகள் தீனுக்கு எதிரிகள் அல்லவா அவர்கள், அவங்களுக்கு வேற எதை பார்த்தும் கூட இவ்வளவு பொறாமை ஏற்பட்டதில்லை. இந்த 3 பார்த்து அவ்வளவு பொறாமை ஏற்படுது. என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விசேஷமான பாக்கியம். யகூதிகள் நடுங்குகிறார்கள். எதுக்கு மத்தவனா நடுங்குறான்னு தெரிய மாட்டேங்குது. யகூதிகள் பயப்படுறான். 3 காரியம். 1 ஸலாத்துன் ஃபி ஸுஃபூஃப், தொழுகையில் நீங்கள் சஃப்பாக நிற்பது. இது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு சஃப்பாக நேர்த்தியாக இவ்வளவு அழகான தொழுகையில் நிற்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு பொறாமை உண்டாக்குகிறது. அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்திற்கு என்ற உள்ள விசேஷம்
இந்த சஃபுகளுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுத்திருக்கிறான். கசுஃபுஃபில் மலாயிகா, மலக்குமார்களுடைய சஃபை போல். அல்லாஹ் நம்முடைய சஃபுகளையும் அப்படி ஆக்கி வைக்க வேண்டும். மலக்குமார்களின் சஃபை போல் அந்தஸ்து கொடுத்திருக்கிறான் என்னுடைய உம்மத்துமார்களுடைய இந்த தொழுகையினுடைய சஃபை. இரண்டாவது தஹிய்யத்து அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய காணிக்கை அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இந்த வார்த்தை சொர்க்கவாசிகளுக்கு உள்ளது. அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷமான ஒரு காரியம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அத்தமீன், ஆமீன் சொல்றது. ஆமீன் சொல்றது இது பிடிக்க மாட்டேங்குது யகூதிகளுக்குன்னு சொல்லாங்க. அவங்களுக்கு பொறாமை உண்டாக்குதுன்னா சொல்லாங்க. இந்த ஆமீன் சொல்றது இருக்குதே முன்னால யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. ஆமீன் சொல்லக்கூடிய இந்த பாக்கியம் யாருக்கும் கொடுக்கவில்லை. வலம் யுஅத அஹதுன் கபுல், இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கவில்லை. இல்லா ஹாரூன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை தவிர அப்படின்னு ரசூல் சொன்னாங்க. ஏன்னா குர்ஆன் ஷரீஃபில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா வருது இல்லையா? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க. வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். ஏனே இந்த ஃபிரௌன் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றானே, இவனுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா பின்னால் அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். கது உஜீபத் தஅவத்துக்குமா, ரெண்டு பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதுனாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முடிக்கும் பொழுது மூசாவுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லணும். ஆனா ரெண்டு பேருடைய துஆ என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்ப ஓதியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஆமீன் என்று சொன்னவர்கள் அதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸருக்கு விளக்கமாக அமைது ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆமீன் சொல்ற இந்த இது முன்னால யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. யாரை தவிர சொல்லுங்களேன், யாரை தவிர? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை தவிர என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான விளக்கத்தை சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அதனால தான் இன்னைக்கு மற்றவங்களும் கொண்டாடக்கூடிய இப்னு தைமியா, இப்னு தைமியா இருக்கிறாரு, மற்றவர்களும் அறிஞர் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு தைமியா அவர் தன்னுடைய ஃபத்தாவாவில் ஒரு இடத்திலே சொல்கிறார், ஃபைன்னல் மஅமூம, மஅமூமாக இருப்பவர், இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர், இதா அம்மன, அவர் ஆமீன் என்று சொன்னால் கான தாஇயன், அவரும் துஆ செய்தவரை போல் ஆகிவிட்டார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் கது உஜீபத் தஅவத்துக்குமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதுனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க, ரெண்டு பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ரப்பு எப்பொழுது சொல்லிவிட்டானோ ஆமீன் என்று சொன்னவர்கள் துஆ ஓதியவர்களை போல் ஆகிவிட்டார்கள் என்று தன்னுடைய ஃபத்வாவில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு. அந்த ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இமாம் அவர்களா, இமாமாக இருப்பவர்கள் ஃபயதுஉ பிஸீகத்தில் ஜம்இ, அவர்கள் பன்மையினுடைய வாசகத்தை கொண்டு துஆ செய்ய வேண்டும். இமாமா இருக்கிறவர் தனக்காக வேண்டி மாத்திர அல்லாஹ் எனக்கு அதைத்தான் கேட்டுட்டு கூடாது, எங்களுக்கும் சேர்த்து பன்மையான வார்த்தையை கொண்டு ஓத வேண்டும். கமா ஃபீ துஆஇல் ஃபாத்திஹத்தி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று பன்மையாக அல்லாஹ் சொன்னான். எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்றோம் இல்லையா தொழுகையில, அதே மாதிரி இமாம் அவர்களாக இருப்பவர்கள் அவர் ஓதக்கூடிய அந்த துஆவிலே பன்மையான வார்த்தையை கொண்டு ஓத வேண்டும் என்று இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து தன்னுடைய ஃபத்வாவிலே அவர் சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, அதே மாதிரி இன்னைக்கு ஓதக்கூடிய இந்த அராஃபிலே அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னா உதுஉ ரப்பக்கும் ததர்ரன் வ குஃபியா, இதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்கள் மெதுவாகவும் பணிந்தும் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்யுங்க. நேரடியான வாசகத்துக்கு அர்த்தம் இதுதான். ஆனால் இந்த ஆயத்திற்கு அர்த்தம் செய்கிறார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்? உலகத்தில் குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பாராட்டப்பட்ட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லாஹ்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னா உடனே ஏத்துக்கறாங்க, சொல்றாங்க, உடனே ஏத்துக்கறணும். ஏன்னா அவங்க சுய விருப்பத்தை கொண்டு சொல்லவில்லை, ரசூலிடத்திலிருந்து கற்றதை சொல்கிறார்கள். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா என்ற இந்த ஆயத்திற்கு அர்த்தம் செய்கிறார்கள், ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் துஆ செய்யுங்கள், மெதுவாகவும் சத்தமிட்டும் துஆ செய்யுங்கள். நாமளா அன்னைக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறது அந்த வாசகத்தை செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லக்கூடிய வாசகம். அருமையான பெருமக்களே, அதே போல இந்த வாசகத்தினுடைய விளக்கத்திற்கு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்க யார்? தாபியின்கள்ல சய்யிது தாபிஈன், சூஃபியாக்கள்ல மிக உன்னதமானவர்கள். அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்களே அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு ஹிதமத் செய்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நம்முடைய தாய் அன்னை உம்மு சல்மாவுக்கு ஹிதமத் செய்தவர்கள் இமாம் ஹசன் பஸ்ரியினுடைய தாயார். அந்த இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் இந்த உலகத்திலே போற்றப்படக்கூடிய மிக உன்னதமான மேதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தஅவத்து சிர்ரி வ தஅவத்துல் அலானியா 70 ضعفا, தனிமையில் நீங்கள் செய்யக்கூடிய துஆவிற்கும் கூட்டாக செய்யப்படக்கூடிய துஆவுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது 70 மடங்கு வித்தியாசம் சொன்னாங்க.
தனியாக செய்யப்படக்கூடிய துஆவுக்கும் கூட்டாக செய்யப்படக்கூடிய துஆவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறதே 70 மடங்கு என்று சொல்கிறார். அருமையான பெருமக்களே, சரி அதெல்லாம் சரி, அசத்து ஒரு ஆள் துஆ ஓத மற்ற ஆட்கள் ஆமீன் சொல்லலாம், அது சரி. தொழுகைக்கு பின்னால துஆ ஓதுற சம்பந்தமா முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது. அருமையான பெருமக்களே, சையதுனா பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா இதா ஸல்லைனா கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா பர்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்க்கு பின்னால தொழுதா பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்புறத்தில் இருக்க விரும்புவோம். ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க தொழுக சஃபுடைய அந்த வலப்பக்கத்துல தான் இருக்கிறதுக்கு நாங்க விரும்புவோம். ஏன் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே அவங்க யக்பலு அலைனா பிவஜ்ஹிஹி தங்களுடைய முகத்தை உடனே திரும்பி உட்கார்ந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரா அங்க கிப்லா இருக்கிறது, உடனே அவங்க கொஞ்சம் வலது பக்கமா திரும்பிடுவாங்க. அதனால அவங்கள நாங்க நேரடியா பார்க்கலாம் என்பதற்காக எப்பொழுது நாங்கள் தொழுதாலும் முஸ்லிம் ரிவாயத் வருது, அதற்கு பர்ரா இருந்தான்னு சொல்கிறார்கள், உடனே நாங்க வலப்பக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வலப்பக்கத்தில் நின்று தான் தொழுகிறதுக்கு நாங்க பிரியப்படுவோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு ஃபஸமிஅத்துஹு யகூல் நபி அவர்கள் துஆ ஓதுவார்கள், ரப்பி கினி அஸாபக யௌம தஜ்மஉ இபாதக யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அந்த நாளில் உன்னுடைய அஸாபை விட்டு எங்களை பாதுகாத்தருள் என்று நபி அவர்கள் துஆ ஓதுவார்கள். அந்த துஆவிலே நாங்கள் அவங்களையும் பார்த்து ஆமீன் சொல்வதற்காக நாங்கள் வலப்பக்கத்தில் உட்காருவோம் சொல்லி சையதுனா பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் இருந்ததை சொல்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்புறம் திரும்பி அவர்கள் துஆ செய்ததை ஹதீஸினுடைய வாசகம் சொல்கிறது. அருமையான பெருமக்களே, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லம மினஸ் ஸலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு எப்பொழுதெல்லாம் சலாம் வாங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து யா அல்லாஹ், முன் செய்த பின் செய்த ரகசியமாக பரகசியமாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் துஆ ஓதுவார்கள். புகாரில் அதற்கான விளக்கம் வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதா தஅவுது ஃபஅமினு, நான் துஆ ஓதினால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது, மா ஸல்லைது கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே எப்பொழுதெல்லாம் நான் தொழுதேனோ வான கரீபம் மின்ஹு இல்லா சமிஅத்துஹு, நான் முழுசா அவங்க பக்கத்தில் இருக்க தான் முயற்சிப்பேன். ஏன்னா அவங்க சொல்ற அந்த வாசகம் என்னுடைய காதில் கவனமாக விழ வேண்டும் என்பதற்காக. தொழுது முடிச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய அந்த வாசகம் என்னிடத்தில் விழ வேண்டும், இன்னைக்கு மைக் இல்லையே அது, அதனால எனக்கு விழ வேண்டும் என்பதற்காக நான் பக்கத்தில் இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் தொழுது முடிப்பார்களோ யகூலு ஃபீ துபுரி குல்லி ஸலாத், எப்பொழுதாவது தொழுகையில ஓதுனாங்கன்னு சொல்லல, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நபி அவர்கள் துஆ செய்வார்கள். யகூலு ஃபீ துபுரி குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம ஃபிர் லி யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என்பதை இமாம் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ப இந்த தீன் இருக்கிறதே விளையாட்டு காரியம் அல்ல, இது ஏதோ ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் நமக்கு கற்று தந்தது இருக்கிறதே, சில நேரங்களில் புதுசா வர்றது புதுமையா இருக்கிற மாதிரி தெரியும், அது அல்ல பெருமக்களே. நமக்குடைய அந்த பாரம்பரியம், நாம எல்லாரும் புதுசுக்கு போகணுங்கிறாங்க, நாம பழசுக்கு போகணும்னு சொல்றோம். போய் 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 சஹாபாக்கள் இடத்தில் நாம் அடைய வேண்டும், அந்த பழமைக்கு போய் நாம் சேர வேண்டுமே தவிர நமக்கு ஒரு புதுமைக்கு தேவையில்லை மார்க்க விஷயத்தில். அருமையான பெருமக்களே, அதனால மார்க்கம் கற்றுத்தந்த இந்த விஷயம் தெளிவானது, அதனால சொல்ல வேண்டிய கடமை என்பதனாலே நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். அதனால கூட்டாக துஆ செய்வதும், இமாம் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்வதும், திருமதியில குறிப்பா ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிற ரசூல் சொல்றாங்க, வலா யஉம்மு கௌமன் ஃபயஹுஸ் நஃப்ஸஹு பிதுஆஇ தூனஹும், ஒரு இமாம் அவர்கள் தொழுது முடிச்சிட்டு தனக்காக வேண்டி மாத்திரம் துஆ செய்தால் அவர் இந்த சமூகத்திற்கு மோசடி செய்து விட்டார் ரசூல் சொல்றாங்க. ஃபஇன் ஃபஅல ஃபகத் ஹானஹும், அவருக்கு மாத்திரம் துஆ ஓதிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் இந்த சமூகத்திற்கு துரோகம் செய்தார், கியானத்து செய்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால் அருமையான பெருமக்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே ஒரு ஆள் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்ல, பகிரங்கமாக சத்தமிட்டு துஆ ஓத, தொழுகைக்கு பின்னாலே துஆ ஓதுவது என்பது மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படை என்பதை நாம் விளங்க வேண்டும். புதிதாக ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்ற மாதிரி நம்ம எங்கேயோ கொண்டு போய் நம்முடைய தீனை ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடுகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உண்மையை உண்மை என்று விளங்கவும் அதனுடைய நிலைப்பாட்டிலே அல்லாஹ் ஸ்திரமாகவும் நம்மை ஆக்கி அருள்வானாக. தவறானவைகளை தவறானவை என்று புரிந்து அதை விட்டு விலகி வாழும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. நம்முடைய தீனை நம்முடைய அறிவிலோ நம்முடைய நண்பர்களிடத்திலோ அல்லது மார்க்கம் தெரியாதவர்களிடத்திலே கொண்டு போய் நாம் சாட்டுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.